Assalamualaikum everyone, welcome back to my channel. ரமஸான் ஈத் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் டெய்லி ரூட்டீனுக்கு திரும்பிட்டோம். கிட்ஸுக்கு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. லஞ்ச் என்ன செய்கிறது, டின்னர் என்ன செய்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறது என்று குழம்பி போயிட்டு இருக்கிறோம். அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஈஸியான ரெசிபி ஒன்றை தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கஷ்டமான பெரிய ப்ரொசீஜர்ஸ் எதுவும் இல்லாமல் ஈஸியாக செய்கிற மெத்தடில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே அதே டேஸ்ட்லேயே நாங்கள் வீட்டிலையே தோசை செஞ்சு கொள்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட சைட் டிஷ்ஷாக சட்னியும் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்வலாக நாங்கள் செய்கிற தோசை ரெசிபிலேருந்து இந்த ரெசிபி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உளுந்து, அரிசி, கோதுமை மாவோட நான் இன்றைக்கி கடலைப்பருப்பும் சேர்த்து தான் ஊற வச்சு அரைக்க போகிறேன். உளுந்து 1 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதோட கடலைப்பருப்பு 1/2 கப், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை அரிசி 1/2 கப் எல்லாம் நல்லா கழுவி 8 ஹவர்ஸ் மாதிரி ஊற வச்சிடுங்க. உளுந்த ஒரு 3 தடவை சரி நல்லா கழுவி எடுங்க. அப்போ தான் நாங்கள் செய்கிற தோசை நல்ல வெள்ளை கலரில் அழகாக வரும். 8 ஹவர்ஸுக்கு பிறகு உளுந்து அரைக்கிற நேரம் அந்த உளுந்த ஊற வச்ச தண்ணியில் தான் உளுந்து அரைச்சி கொள்ளணும். அப்போ தான் அந்த தோசை மாவு நல்லா புளிச்சு வரும். தண்ணியை ஒரே அடியில் சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கிறதால பிளெண்டர் பிளேடில் உளுந்தெல்லாம் ஒட்டி போயிட்டு கொஞ்சம் இருவிக்கும். அதுக்கு அந்த ஒரு ஸ்பெச்சுலாவை வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு திரும்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுங்க. மிச்சம் திக்காவும் இல்லாமல் மிச்சமே லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நான் 2 கப்ஸ் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அந்த கோதுமை மாவில் அரைச்ச உளுந்தையும் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எடுத்திருக்கிற அரிசியை 2 கப்ஸாக எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன் அரிசி, அதை நீங்கள் 2 கப்பாக எடுத்துக்கோங்க. ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு, வெந்தயம் 2ஐயும் தண்ணியை வடிச்சிட்டு உளுந்து அரைச்சி அதே பிளெண்டர் ஜாரில் சேர்த்து உளுந்து ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்ல பட்டு போல் அரைப்படணும்னு இல்லை, கொஞ்சம் கோரஸாக இருந்தால் நல்ல. இன்றைக்கி நான் தோசைக்கு ஆட் பண்ணுற கடலைப்பருப்பு, அரிசி, வெந்தயம், சோறு எல்லாத்தையுமே நான் உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஊற்றி தான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணினாலே உங்களோட தோசை மாவு நல்லா புளிச்சு வரும். இதுகளை அரைக்கிற நேரம் பிளெண்டர் ஜார் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ கண்டினியூவஸாக இதெல்லாம் அரைக்காமல் கொஞ்ச நேரம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சோறு 1 கப்பும் எடுத்துக்கிறேன். அதையும் உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே அரைச்சி எடுத்துக்கோண்டேன். நான் இன்றைக்கி ரெட் ரைஸ் சோறு தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெள்ளை அரிசி சோறும் எடுத்துக்கொள்ளும். இந்த அரைச்ச சோத்தையும் ஆல்ரெடி நாங்கள் அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுந்து, கோதுமை மாவு மிக்ஸில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்சுருந்த பச்சை அரிசியில் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அதுக்கும் உளுந்து ஊற வச்சுருந்த தண்ணியவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. கிறிஸ்பியான தோசை வேணும்டா இந்த அரிசி அரைக்கிறதுலேயும் சின்ன ஒரு டிப் ஒன்று இருக்குது. அது என்னண்டா, இந்த அரிசி அரைக்கிற நேரம் இந்த அரிசியை கொஞ்சம் குறப்பாக அரைச்செடுங்க. ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்செடுத்தா தோசை நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ இது எல்லாம் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெச்சுலாவை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டேன். தோசை, இட்லி எல்லாம் புளிச்சு நல்லா வாரதுக்கு அடுத்ததான் இன்னொரு டிப்ஸ் இருக்குது. அது என்னண்டா, நாங்கள் பிசைகிற மாவை கையால் தான் பிசைஞ்செடுக்கணும். எந்த அளவுக்கு கையால் அடித்து பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தோசை மாவு நல்லா புளிச்சு நல்லா வரும். அந்த பிளெண்டர் ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையே நான் இதை பிசைகிறதுக்கு தேவையான தண்ணியாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தண்ணி சேர்க்குற நேரம் தண்ணியை ஒரே அடியாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அடித்து விட்டு இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் சரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தோசை பேட்டர் எப்படி இருக்கணும்னா மிச்சம் திக்காகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் கணக்கான தண்ணி ஆட் பண்ணி ஒரு சரியான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு புளிச்சு தோசை செய்கிற நேரம் இந்த பெட்டருக்கு நாங்கள் இன்னும் தண்ணி ஆட் பண்ணணுன்றதால மிச்சம் வாட்டரியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க.
இப்போ வீடியோவில் பார்க்குற நேரம் தோசை பேட்டரோட சரியான கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பால்டை சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி லிட் கவர் பண்ணி 8 to 9 hours புளிக்க வச்சிடுங்க. இப்போ கிளைமேட் ஹீட்டாக இருக்கிறதால குயிக்காக புளிச்சிடும். அடுத்ததாக இந்த தோசைக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு குயிக் அண்ட் ஈஸியான சட்னி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பிளெண்டர் ஜாரில் பாதி திருவின தேங்காவை சேர்த்துக்கொள்ளணும். அதோட 2 பச்சை கொச்சிக்காய், நைமீரிஸ், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு கொச்சிக்காய் தூள் எல்லாம் சேர்த்து 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைமீரிஸ் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இன்னும் 2 பச்சை கொச்சிக்காவை சேர்த்துக்கோங்க. இதை மிச்சம் பேஸ்ட் போல் அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நான் சட்னிக்கு புளிப்புக்காக தக்காளி மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா புளியங்காவை கொஞ்சம் கரைச்சி எடுத்து அந்த ஜூஸையும் சேர்த்துக்கொள்ளணும். அடுத்ததாக சட்னியை தாளிச்செடுக்கணும். அப்படி தாளிச்செடுத்தால் தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த ஃப்ளேவரோட சட்னி கிடைக்கும். அதுக்கு ஒரு பேனை வச்சு சூடாவினதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து அதில் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயம் உண்டை வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் ஆகணும்னு இல்லை, லைட்டாக அதில் கலர் மாற ஸ்டார்ட் ஆகக்குள்ளேயே அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அதில் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி ஒன்றையும் சேர்த்து தக்காளி நல்லா கொஞ்சம் மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதிலேயே ஒரு 3 காஞ்ச மிளகாயையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர நேரம் அதில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி தாளித்தது தேங்காய் மிக்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பச்சை வாசம் போகிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை மிச்சமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சட்னி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுற நேரம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அந்த நேரம் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுடுங்க. சட்னி மிச்சமாக கொதிச்சிச்சின்னா சட்னியோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். 8 ஹவர்ஸுக்கு பிறகு தோசை மாவை பார்க்குற நேரம் நல்லா பொங்கி இந்த மாதிரி ப்ளஃபியாக வந்திக்குது. இப்போ இதில் உப்பு தேவையான அளவும் தண்ணி தேவையான அளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் தோசையை வாக்குற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்குற நேரம் தண்ணியை ஒரே அடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை மிச்சமாக சேர்த்துட்டிங்கன்னா தோசை கிறிஸ்பியாக வராது. ஸோ தண்ணியை சேர்க்குற நேரம் மிச்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தோசையை நல்லா நீட்டாக ஊற்றி எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக தோசையை ஊற்றி எடுக்கிறது தான் இருக்குது. அதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிக்கோங்க. சூடாகிறதுக்கு தோசையை ஊற்றிடுவானேன். தோசை சுடுறதுக்கு நான் இன்றைக்கு ஆயில் ஒன்றும் அப்ளை பண்ணல. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்தீங்கன்னா தோசையை நல்லா அழகாக சுட்டு எடுத்துக்கொள்ளும். நான்ஸ்டிக் பேன் இல்லாதவங்க தோசை கல்லுக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறவே தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். தோசை கொஞ்சம் வெந்து அதோட பச்சை தன்மை குறைஞ்சதும் அதுக்கு மேலால் நான் கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி கீயை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நெய் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் ஆயிலையும் அப்ளை பண்ணிக்கொள்ளும். இதோட ஒரு பக்கம் இந்த மாதிரி வெந்ததும் அதை திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல கிறிஸ்பியான தோசை வேணும்னு சொன்னால் 2 சைடும் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி தோசை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் 2-3 தோசை ஊற்றி கொண்டு போகிற நேரமே உங்களுக்கு ஈஸியாக தோசை சுடுறதுக்கு வந்துடும். இந்த தோசை மாவுக்கு மேலாலேயே வெங்காயம் கொஞ்சத்தை வெட்டி போட்டால் அது வெங்காய தோசை. கேரட் கொஞ்சம் துருவி அதை சேர்த்துக்கொண்டீங்கன்னா கேரட் தோசை. முட்டையை உடைச்சி ஊற்றினீங்கன்னா அது முட்டை தோசை. ஒரே மாவை வச்சு எத்தனையோ வகையில் தோசை செஞ்சு கொள்ளும். மேலால் கிழங்கு மசாலா செஞ்சு அதை வச்சு எடுத்தீங்கன்னா மசால் தோசையும் செய்யலாம். யூஸ்வலாக நீங்கள் செய்கிற தோசை மாவுலேருந்து இந்த தோசை மாவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கிற இந்த தோசை பெட்டர் எக்ஸாக்டாக சைவ கடைகளில் செய்கிற அந்த தோசை ஃப்ளேவர்லேயே இருக்கும். இந்த தோசையை சுடுற நேரம் வர எரோமாவும் நாங்கள்
சைவ கடையை பாஸ் பண்ணி போகிற நேரம் வார அதே வாசனையோடு தான் இருக்கும். நாங்கள் தோசை செய்கிற நேரம் பேண்டை ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி கொள்றதுக்கு இடக்கிட இந்த மாதிரி தண்ணியை தெரித்து விட்டுக்கொள்ளணும். அப்போ தான் பேண்டை ஹீட் குறைஞ்சி அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு பேண்டை ஹீட் கணக்காக இருக்கும். கடைகளில் வாங்குகிற மாதிரி நல்ல ஃப்ளேவரோட நல்ல டேஸ்டான தோசை எங்களுக்கு சரி வருது இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறவங்க நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி உளுந்து ஊற வைக்கிறதுலேருந்து அரைக்கிறது எல்லாத்துலேயும் சொல்லி தந்திருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணினாலே நல்ல அழகான தோசை செஞ்சு கொள்ள இயலுமாகும். பிகினர்ஸ் கூட பயப்படாமல் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி தோசை செஞ்சு கொள்ள இயலும். அடுத்தது முக்கியமான இன்னொரு டிப் என்னன்னா, தோசை செய்கிறதுக்கு அடுப்பிட ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை சுட்டுக்கோங்க. ஹீட் கூடையாக இருந்தால் மொறுண்டு கிறிஸ்பியான தோசை கிடைக்காது. கோதுமை மாவு சேர்த்திக்கிறதால தோசை எப்படி வரும்னு பயப்படாதீங்க. இன்றைக்கு நான் செஞ்சிருக்கிற இந்த ஸ்டைலில் கோதுமை மாவும் உளுந்தும் சேர்த்து ஜஃப்னால தான் மோஸ்ட்டாக செய்வாங்க. பயப்படாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே இன்னும் எத்தனையோ வெரைட்டிஸில் தோசை செய்ய இயலும். இன்ஷா அல்லாஹ் அப்கமிங் வீடியோஸில் நான் அந்த ரெசிபிஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சட்னியோட ஒரு சாம்பாரும் மீன் கறியும் வச்சு பாருங்கள். அந்த கொம்போ அட்டகாசமாக இருக்கும். தோசை மாவை மெல்லிசா ஊற்றி இந்த மாதிரி ரோல் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலும். இந்த டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபி மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கொமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கொமெண்ட்ஸில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கு தான் என் வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கண்டா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரமஸானுக்கும் ஈதுக்கும் நான் போட்ட வீடியோஸுக்கு உங்கள்கிட்ட இருந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். உங்களோட இந்த லவ் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோஸை எதிர்பாருங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர்.